தங்க பிள்ளையே, இன்று மாலை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உன் இல்லத்தில் வழிபட்டால் கண்டிப்பாக உன்னுடைய உறவாக இருக்கட்டும் அல்லது நீ நினைத்த வேண்டுதலாக இருக்கட்டும் நிச்சயம் நடக்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய பதிவினை முழுவதுமாக கேட்டு இன்று மாலை 6 மணிக்கு உன் இல்லத்தில் நான் சொல்லக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் நீ நினைத்ததை அனைத்தையும் நடத்தி வைப்பேன். இந்த வாராகி தாய் உனக்கு காட்சி கொடுப்பேன். இது சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. என்ன செய்ய வேண்டும், அதற்கு முதலில் நீ என்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறேன். ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் கடைபிடித்து செய்ய வேண்டும் என்று என் தங்க பிள்ளையானது மனதுக்குள் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு அதற்காக உழைத்தால் நிச்சயமாக அது நெடுநாள் வரை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் சுலபமாக வரக்கூடிய விஷயங்கள் நம் வாழ்க்கையில் சுலபமாகவே நம்மை விட்டு விலகிவிடும். என்னுடைய தங்க பிள்ளைக்கு நான் என் கரங்களால் கொடுக்கக்கூடிய விஷயமானது நிரந்தரமாக இருக்க வேண்டும். நிலையாக என் தங்க பிள்ளைக்கு அது சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் மட்டும்தான் என் தங்க பிள்ளைக்கு நான் கொடுப்பேன். ஆனால் சில உறவுகள் உனக்கு ஆசை காட்டி மோசம் செய்தவர்களை போல இந்த வாராகி தாயானவள் கொடுப்பேன் செய்வேன் என்று வாக்குகளை கொடுத்துவிட்டு பிறகு அதை நான் மறந்துவிட மாட்டேன். அதை நினைவு வைத்துக்கொள். இப்பொழுது என்னுடைய தங்க பிள்ளை சில விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். அதை சொல்ல போகிறேன், கவனமாக கேள். என் தங்க பிள்ளையே, உன் ஆழ்மனதில் ஒரு சிறு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையால் நீ பல அவதிகள் பல நாட்களாக பட்டு கொண்டிருக்கிறாய், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனமானது ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் அந்த விஷயத்தை எண்ணி எண்ணி அழுது கொண்டிருக்கிறாய். ஏன் எனக்கு மட்டும் அந்த விஷயம் எல்லாம் நடக்காதா, எனக்கு அந்த விஷயம் கிடைப்பதற்கு அப்பேற்பட்ட பாக்கியம் செய்யாமல் நான் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்தேனா, பாவப்பட்ட ஜென்மமாய் பிறப்பெடுத்தேனா, நானும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன்? நான் எவருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை, எவருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை, எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என என்னுடைய தங்க பிள்ளை தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அழுது கொண்டிருக்கிறது, தைரியம் இல்லாமல். அதனால்தான் என் தங்க பிள்ளையே, நீ அழக்கூடாது. ஏனென்றால் நீ எவருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை. ஆனால் உன்னை நம்பிய மனிதர்கள் எல்லாம் அவர்களுக்குண்டான விஷயத்தை உன்னிடம் இருந்து பறித்து கொண்டு பாசம் என்ற பெயரில் நாடகம் நடத்தி உன் வாழ்க்கையை நாசம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் நீ தண்டனை கொடுக்கவில்லை என்றாலும் செய்த பாவத்திற்கு இந்த வாராகி தாயானவள் நிச்சயமாக தண்டனை உன் கண் முன்னே நிகழ்த்துவேன். இதில் கடுகளவு கூட மாற்றம் இல்லை. ஏன் தெரியுமா? மறப்பது மன்னிப்பது என்பது என்னுடைய தங்க பிள்ளையின் குணமாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே, உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நடித்து ஒவ்வொரு தருணமும் கடுமையான வார்த்தைகளை பேசி அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை அவமானப்படுத்தியவர்களை எல்லாம் நான் கொடுக்கக்கூடிய தண்டனையில் இருந்து அவர்களால் தப்பிக்கவும் முடியாது, அப்படியே ஓடிவிடவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தை காக்கக்கூடிய அன்னையாவேன். எந்த இடத்தில் இந்த ஆபத்து எங்கு நின்று கொண்டிருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று என்னுடைய செவிகள் மட்டுமே போதும். அதனால் உன்னுடைய பிரச்சனை என்பது எனக்கு கடுகளவுதான். ஆனால் என்னுடைய தங்க பிள்ளைக்கு ஏமாற்றியவர்களை வதம் செய்யாமல், உன் வாழ்க்கையில் நிர்ணயம் செய்யாமல், வாழ்க்கையில் கண்முன்னே நிகழ்த்தாமல் இந்த வாராகி தாய் பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன். அதை மட்டும் புரிந்து கொள். ஏனென்றால் கேட்பதற்கு எவரும் இல்லை, கேட்பதற்கு எந்த நாதியும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் மனிதராக பிறப்படுத்த மிருக ஜென்மங்கள் எல்லாம் என்னவெல்லாம் செய்துவிடலாம், என்னவெல்லாம் ஆடிவிடலாம், நம்மை யார் கேட்கப் போகிறார்கள் என்று சில மானிட ஜென்மங்கள் அலைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தருணமும் இந்த வாராகி தாயானவள் அவர்களை எப்படி அடக்கி எப்படி பூச்சி நசுக்குவது போல் நசுக்க வேண்டும் என்று இந்த தாய்க்கு தெரியும். நீ தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே. வாழ்க்கை
வாழ்க்கையில் உயரக்கூடிய நேரம் வந்ததால் தான் இந்த வாராகி தாய் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு விஷயத்திலும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறேன், சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். தாயே, என் வாழ்க்கையில் நான் ஏன் இப்படி பிறப்பெடுத்தேன் என்று உன்னுடைய மனமானது குமுறிக் கொண்டிருக்கிறது. கலங்காதே என் தங்க பிள்ளையே. சில விஷயத்தை மட்டும் நான் சொல்வதை கடைபிடி. எதையும் ஆழமாக யோசிக்காதே. யோசித்த பிறகு அழுது கொண்டு அதையே நினைத்து எனக்கு ஏன் இப்படி நடந்தது என அதையே நினைத்து கொண்டிருக்காதே. வாழ்க்கையில் சில கசப்பான விஷயங்கள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய பலவீனத்தை அப்படியே அதிகரிக்காமல் பலப்படுத்ததான் சில கஷ்டங்கள் நடக்கிறது. சில அறிவு பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சில கஷ்டங்கள் வந்தால் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் சிறு லீலைகளானது உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதே போல் உன்னுடைய மனமானது நீதான் பலவீனமாக மாற்றிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த தாய் நான் வந்துவிட்டேன் உன்னை பலப்படுத்தவும், உன் வாழ்க்கையில் அந்த பயத்தை விரட்டி விரட்டி அடிக்கவும், அதே போல் உனக்கு எவரும் இல்லை என்று உன்னை பயன்படுத்தி கொண்டு ஆடாத ஆட்டம் செய்து உன் வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் ஆடாத ஆட்டமானது என்னுடைய ஆட்டம் தொடங்கிவிட்டேன். அதே போல் மற்றவர்களை உடனே நம்புவதை நிறுத்து. ஏன் தெரியுமா? அப்படி நம்பி நம்பி இழந்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே. இனிமேல் நீ எதையும் இழக்க வேண்டாம், எதையும் அவர்களுக்கு கொடுக்கவும் வேண்டாம். முதலில் உன்னுடைய சந்தோஷத்தை பார். ஏன் தெரியுமா? இந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளையின் சந்தோஷத்தை மட்டுமே முதலில் பார்ப்பாள். அதேதான் இந்த வாராகி தாயும் பார்க்கிறேன். உன்னுடைய சந்தோஷமானது எனக்கு மிக மிக முக்கியம். உன்னை கஷ்டப்படுத்துவது, உன்னை கலங்கடிப்பது, வேதனைப்படுத்துவது ஏதாவது உன்னிடம் இருந்தால் என்னால் பொறுத்து கொள்ளவும் முடியாது. அதை நான் உன் வாழ்க்கையிலும் விட்டு வைக்க மாட்டேன். நீ வேண்டுமென்றால் சில விஷயத்தை தாங்கிக் கொள்ளலாம். இந்த தாயால் என்னுடைய தங்கப்பிள்ளை கண்ணீர் வடிப்பதையும் அப்படியே அழுது கொண்டு வாழ்க்கையே முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தையும் என்னால் இதை பொறுத்து கொள்ளவும் முடியாது. இதை நான் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கவும் மாட்டேன். சில விஷயம் உன்னை விட்டு விலகும், ஆனால் அது உனக்கு கெடுதலாக இருக்காம். அதே போல் அது கெட்ட விஷயமாக உனக்கு வாழ்க்கையில் மாறி இருக்கும். அதையெல்லாம் நிச்சயமாக உன்னிடம் இருந்து விரட்டி அடிப்பேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்னுடைய வைராகியமான எண்ணமானது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மங்களத்தையும் கொடுக்கும். ஆனால் சிறு சிறு கஷ்டங்களை நீ பொறுத்து கொண்டே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னை ஏமாற்றக்கூடிய விஷயம் உனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் இந்த தாய்க்கு அது ஆபத்தாக உன் வாழ்க்கையில் மாறிவிடக் கூடாது என்று சில விஷயத்தை விரட்டி விரட்டி அடிப்பேன். இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நன்றதுதான் செய்கிறேன், நல்ல விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என்று நம்பிக்கை இருந்தால் அந்த சிறு கஷ்டம் கூட உனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் மாறும். அந்த எண்ணங்களை நீ விதைத்துக்கொள். பிறகு என் தங்க பிள்ளையே, சில வேண்டுதலை என்னிடம் வைத்திருக்கிறாய். உன் இல்லத்திற்கு தேடி வரலாம் என்று முடிவு செய்து விட்டேன். அதனால் 6 மணிக்கு, இன்றைய தினம் 6 மணிக்கு என் தங்க பிள்ளையே, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி தினங்கள், செவ்வாய்க்கிழமை, பஞ்சமி நாட்கள், இந்த நாட்களில் மாலை நேர வழிபாடு என்பது இந்த தாயிற்கு பிடிக்கும். இந்த தாயிடம் கேட்கக்கூடிய நேரமும் இதுதான். உன் வேண்டுதல் என்னவோ, உன் மனதில் என்ன படுகிறதோ, உனக்கு என்ன ஆசையோ இந்த தாயிடம் ஓடிவா. எல்லாம் தெரியும் என் தாயிற்கு என்று ஒரு பக்கம் இருந்தாலும் உன் வாய்விட்டு இந்த தாயே உன் அம்மாவாக இருந்தால் அப்படித்தானே வாய்விட்டு சொல்லி அழுவாய், வாய்விட்டு கேட்பாய். அதைதான் நான் உன்னிடம் இருந்து கேட்கிறேன். என்னிடம் வா, அமைதியாக உட்காரு. என் புகைப்படத்திற்கு முன்னாலோ சிலைக்கு முன்னாலோ ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து, தாயே எனக்கு இது வேண்டும், இதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று என்னிடம் பேசினால் உன்னிடம் நான் பேசுவேன். இது சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. சரி என் தங்க பிள்ளையே, இந்த நாளில் பௌர்ணமி தினத்தில் பஞ்சமி நாட்களில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய். மாலை நேர வழிபாடு என்பது இந்த தாய்க்கு மிகவும் பிடிக்கும். அதனால் வாசலில் 2 அகல் தீபத்தை ஏற்றி வைத்து சிகப்பு திரியை போட்டு, வாராகி தாயே வாருங்கள் என்று என்னை உள்ளே வர வைத்து உன் பூஜை அறையில் என் புகைப்படத்திற்கு முன்னால் ஒரு அகல் தீபம் சிகப்பு திரியை போட்டு, பிறகு செம்பருத்தி, ஒற்றை அடுக்கு செம்பருத்தியை வைத்து வாராகி தாயே வாருங்கள் என்று கூப்பிட்டால் நான் வருவேன். உன்னுடைய பிரச்சனையும் தீராத பிரச்சனையும் எதுவாயினும் நான் உனக்கு தீர்த்து கொடுப்பேன். அதே போல் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடு என் தங்க பிள்ளையே.